நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மை குணப்படுத்துகின்ற ஆண்டவர், நம் ஒவ்வொரு தேவையிலும் அறிந்த ஆண்டவர், ஞானமாக ஒளியாக உண்மையாக இந்த இடத்தில் இருந்து கொண்டு ஆசீர்வதிப்பதற்காக இந்த இடத்தில் கூடி வந்திருக்கிறோம். முழங்கால் படியுங்கள், முழங்கால் படியுங்கள். நிற்கின்றவர்கள் நிற்கலாம், உட்கார்ந்துருங்க. ஆனால் உங்கள் எண்ணம், செயல், துதி அனைத்துமே ஆண்டவரை நோக்கி இருப்பதாக. ஆண்டவரை நோக்கி துதிப்போம், அவரை ஒப்பு கொடுப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை வேண்டுவோம். ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் ஒப்பு கொடுப்போம். இது இறைவனுடைய நேரம், இது தகுந்த நேரம். இந்த நேரத்தில் நானும் ஆண்டவர் மட்டுமே இந்த இடத்துல இருக்கும் என்பதை உள்ளோடு உணர்ந்தவர்களாக இதோ நம்மை அறிக்கை செய்வோம். ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசுவே, ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம் என்று வெக்கப்படாமல் ஆண்டவரை நோக்கி நன்றி ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை இரக்கத்தினால் நிரப்புகின்ற ஆண்டவரே, ஏதோ நேச கர்த்தராக இருக்கிறவரே, ஏதோ உண்மையினால் இருக்கின்றவரே, ஏதோ பாதம் ஓடி வந்திருக்கின்ற பிள்ளைகள், ஏதோ முன்பாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏதோ உங்கள் தேவையில் அறிந்து வைத்து நீ இரக்கத்தினால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, ஆராதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்று சொல்லி வாய்களை திறந்து நீங்கள் துதித்தால் மகிமையை காண்பீர்கள். நீங்கள் வாய் திறந்து ஆண்டவரை ஆராதித்தால் நம்பிக்கையோடு ஆராதிக்கின்ற போது மகிமையை காண்பீர்கள். பிரச்சனையோடு வந்திருக்கின்ற நீங்கள் இந்த உண்மையாக இருக்கிற இயேசுவை பார்த்து நம்பிக்கையோடு நீங்கள் துதிக்கிற பொழுது, வாய் வழியை துதிக்கிற பொழுது நீங்கள் ஆறுதலை பெறுவீர்கள், ஆற்றலை பெறுவீர்கள், வல்லமையை பெறுவீர்கள். நீங்கள் துதிங்க, ஆண்டவரை எடுத்து செல்லுங்க. நீங்கள் துதித்து நம்பிக்கையோடு ஆண்டவரை அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கி செல்ல இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசுவே, ஆராதனை 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 என்று சொல்லி தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கத்துகின்ற போது ஆசீர்வாதத்தை உணர்ந்தான். அவன் கூட்டத்தின் மத்தியிலே அவன் முழக்க கத்துகின்ற போது ஆசீர்வாதத்தை உணர்ந்தான். ஆக ஆண்டவர் நோக்கி நாம் உறக்க கத்தி ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள அவரை மகிமைப்படுத்த நேரத்தில் வந்திருக்கிறோம். மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 என்று சொல்லி ஆராதனை 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 என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. வாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா 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 என்று சொல்லி ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கின்றவர், உம்மை என்னாலும் காக்கின்ற தேவனாக இருக்கின்றவர், உம்மை கைவிடாத தேவனாக இருக்கின்றவர், உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்மோடு இருக்கிறார். ஒப்பு கொடுங்க. நமது பிரச்சனைகள், நமது துன்பங்கள் பெரியதாக இருப்பதாக நாம் தோன்றலாம், இது பெரியது என்று தோன்றலாம். ஆனால் எல்லாவற்றை விட பெரியவராக இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த பெரிய ஆண்டவர் இருக்கின்ற பொழுது, யோசனையில் பெரியவராக இருக்கின்ற பொழுது எதற்கு நாம் அஞ்ச தேவையில்லை, எதற்கு நாம் கவலைப்பட தேவையில்லை, எதற்கு நாம் இலக்க தேவையில்லை. ஆசீர்வாதம் நிரப்புகிறார். ஒப்பு கொடுத்து நன்றி இயேசுவே, ஆராதனை 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 என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷாலா ரிக தின கரதன ஆராதனைக்குரியவரே, ஆராதனை ரப ரித்தர ஆராதனை ஷாலா. இதோ வந்திருக்கின்ற மக்களின் அபிஷேகத்தை நிரப்புங்க ஆண்டவரே, ஆவின் வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. இதோ பலவிதமான கஷ்டங்களோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே அந்த கஷ்டத்தை உணர்ந்து மனம் மகிழ்வோடு சொல்ல நீங்க ஆசீர்வாதத்தை நிரப்புங்க ஆண்டவரே. இதோ கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர், இதோ ஒவ்வொருடைய கண்ணீரை காண்கின்றவர், ஆகாருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர். பல ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆகார் கண்ணீரோடு தன் குழந்தையை புதரிலே படுக்க போட்டு விட்டு ஆண்டவரே நான் சாக போகிறோம், இந்த குழந்தை சாக போவதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி அழுகின்ற பொழுது அஞ்சாதே ஆகார் என்று சொல்லி இதோ குழந்தையை தூக்கிச் செல், இதோ நான் நீரூற்றை கொடுக்கிறேன் என்று நீரூற்றை கொடுத்து அவள் வாழ்க்கையை வளப்படுத்திய ஆண்டவர், கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர். இதோ அண்ணா கண்ணீரோடு துதிக்கின்ற பொழுது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் துதிக்கின்ற பொழுது, ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்ற பொழுது அந்த கண்ணீரை கண்டு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்ற வார்த்தை சொல்கிறது. பல இடங்களிலே நயின் கிராமத்திலே அந்த அம்மா கண்ணீரோடு தன் ஒரே மகனாய் நினைத்து அழுது புலம்புகின்ற பொழுது அந்த கண்ணீரை கண்டு ஆண்டவர் அந்த குழந்தையை திரும்ப கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கண்ணீரை காண்கின்ற ஆண்டவர் உம்மோடு இருக்கின்ற பொழுது எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் பலவிதமான தேவைகளோடு வேண்டுகளோடு கண்ணீரோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை நீ பார்க்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இரக்கத்தினால் நிரப்பு ஆண்டவரே. இதோ குழந்தை பாக்கியம் இல்லையே, இதோ திருமணமாகி பல ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக குழந்தை இல்லையே என்று சொல்லி வெளியோடு இருக்கின்ற ஒவ்வொருவருமே இது குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி கூறுவதாக. நம்பிக்கையோடு வேண்டுவோம். நம்பிக்கை ஆசீர்வாதத்தில் நிரப்புவதாக. பல துன்பங்களை உடைவதாக. திருமண தடை உடைவதாக. ஆவியின் பலன் இறங்குவதாக. தூய் ஆவியின் அபிஷேகத்தினால் உச்சம் தலை உள்ளங்கால் வரை அக்கினியாக நிரப்புவதாக. அதோ அந்த பெந்தெகோஸ்து பெருவிழாவிலே இறங்கி அதே ஆவியானவர் இதோ கூடி வந்திருக்கின்ற ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த இரக்கத்தின் ஆண்டவருக்கு முன்பாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருடைய தலையிலும் அவர் அபிஷேகத்தால் நிரம்பி ஆசீர்வாதத்தால் நிரப்புவராக. ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். ஆசீர்வாதத்தால் நிரப்புவராக. எல்லா நன்மைகளும் கிடைப்பதாக. இதோ பல துன்பங்கள், பல கவலைகள், தடைகள், பிரச்சனைகள், சாத்தானின் அந்தகார சக்திகள், வறுமை என்று ஒவ்வொன்றும் உடைந்து வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் கொடுப்போம். நன்மைகளால் ஆண்டவர் நிரப்புவராக. கண்ணீரை காண்கின்றான் நம்மோடு இருக்கின்ற பொழுது எதற்கும் கவலை தேவையில்லை. இதோ நம்ம ஒப்புக் கொடுத்து நம் மகிழ்ச்சியோடு ஆண்டவர் திரும்புவதற்கு, அமைதியோடு திரும்புவதற்கு அவர் உதவி செய்வாராக. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை ஆள் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர் காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீர் காண்பவரே, சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோஸ்திரம் ஏசையா. நன்றி சொல்வோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, தேவனே உமக்கு நன்றி, நற்கரலை வீற்றிருக்கிற இயேசுவே உமக்கு நன்றி. இதை வார்த்தை வழியாக எங்களோடு பேசினரே உமக்கு நன்றி. நம்பிக்கையை நிலைநிறுத்தி நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்தரே உமக்கு நன்றி.
பல தடைகள் வந்தாலும் பல துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு வாழ ஆற்றலை தருவதற்காக நன்றி. பல வேண்டுதலோடு வந்திருக்கின்ற எங்களுக்கு அந்த வேண்டுதல்களை அறிந்து உதவி செய்வதற்காக நன்றி. சுக பலத்தை கொடுப்பதற்காக நன்றி. திருமண தடை இருக்கின்ற குடும்பங்களுக்கு தடையை உடைத்து நீ திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குழந்தை வாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற அந்த தாய்களுடைய கண்ணீரை கண்டு நீ குழந்தை வாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. இதோ நாங்கள் உம்மை நம்பிக்கை வைக்கிறோம் இயேசுவே. நாங்கள் உம்மை நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் வழியாக நாங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் உம்மை நம்புகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். வல்லமையோடு துதிக்கிறோம். உம்மை இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவருகை காலத்தில் எங்களை அழைத்து வந்திருக்கிற தூய ஆவியானோட துணைக்காக எங்களுடைய பெருமூச்சின் வாயிலாக எங்களுடைய வேண்டுதலெல்லாம் எடுத்து பரிந்து பேசுகின்ற அந்த தூய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வேண்டுதலெல்லாம் கேட்டு வல்லமையோடு எங்களுக்கு பரிந்து பேசுகின்ற புனிதர் கூட்டங்களுக்காக, புனித அந்தோனியார் மற்றும் அனைத்து புனிதர் கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இறப்பு வரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற எங்களுடைய விண்ணக வானக தூதரணிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இத்தனை பெரிய வலிமையும் வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் தருகின்ற பொழுது நாங்கள் வீழ்வதில்லை, கலங்காதே திகையாதே என்று சொன்ன ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் கலங்குவதில்லை, நாங்கள் வீழ்வதில்லை. நன்றி ஆண்டவரே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் வேலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானேன், உம் வார்த்தையால் சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன், உம் தயவினால் சுகமானேன். சேர்ந்து உம் வல்லமையால் சுகமானேன், உம் வார்த்தையால் சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன், உம் தயவினால் சுகமானேன். இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானேன். வாயால் அறிக்கையிடுவோம். உம் வார்த்தையால் சுகமானேன், உம் தழும்புகளால் சுகமானேன், உம் தயவினால் சுகமானேன். இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையா சுகமானே. நன்றி இயேசு. வல்லமையால் எங்களை சுகத்தை கொடுப்பதற்கா, உமது வார்த்தையால் எங்களை சுகத்தை கொடுப்பதற்கா, உம் தழும்புகளால் எங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கா, உம் தயவினால் சுகத்தை கொடுப்பதற்காக, ஆசீர்வாதத்தால் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம் வல்லமையால் சுகமானே,
வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானேன், தயவினால் சுகமானே. இயேசையா இரட்சகரே, சுகந்தரும் என் தெய்வமே. இயேசையா இரட்சகரே, சுகந்தரும் என் தெய்வமே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமாய் நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.